Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா solve root y plus 1 plus root of 2y minus 5 is equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி yயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால தான் இது சால்வ். ஓகே, ஸோ இப்போ இது ரூட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ரூட்டில் கொடுத்ததுனால எதுவுமே பண்ண முடியாது. வேரியபிள்ஸ் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் இது கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வந்து என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னா ரூட் ஆஃப் y plus 1 plus root of 2y minus 5 the whole square is equal to 3 square. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாயிருச்சு? இது a plus b the whole square ஃபார்முலாவா ஆயிடுச்சு. a plus b the whole square ஃபார்முலா தெரியும் இல்லையா? a square plus 2ab plus b square அந்த ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ a square அப்படின்னா என்ன அர்த்தம்? a வந்து இங்கே root of y plus 1, அப்போ root y plus 1 the whole square plus 2ab, இப்போ என்ன வரும்? 2 into a வந்து y plus 1 into b வந்து root 2y minus 5. ஸோ 2ab போட்டாச்சு. ஓகே, 2 into a into b plus b square. இப்போ 2y minus 5 the whole square is equal to 3a square பண்ணால் நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வெறும் வந்து y plus 1ன்னு ஆயிரும், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரூட் இன்ட்டு y plus 1ஐயும் ரூட் இன்ட்டு 2y plus 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு ரூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக y plus 1ஐயும் 2y minus 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே ரூட்டில் போடணும். y இன்ட்டு 2y 2y ஸ்கொயர், y இன்ட்டு minus 5 minus 5y. இப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 2y அதே தான் வரும், 2y, 1 இன்ட்டு 5 5. இங்கேயும் அதே மாதிரி ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2y minus 5 மட்டும் கிடைக்கும் is equal to 9. இப்போ இந்த ரூட்குள்ளே உள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இல்லைனா இந்த y plus 1 இதே சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, y plus 1 இதை இந்த பக்கம் அப்படியே இதோட சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது. இந்த பக்கம் வரல, இது அதே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது. ஒன்று சேர்த்து எழுதுறேன். அதுக்காக இந்த பக்கம் வந்தோன்னா சைன் எல்லாம் மாற்றிடாதீங்க. ஒன்று சேர்த்து எழுதுறேன். ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 2y ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 2y. மைனஸ் 5 ப்ளஸ் 2 வில் பிகம் மைனஸ் 3y. மைனஸ் 5 அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 9. இப்போ இந்த yயும் 2yயும் சேர்ந்தா 3yன்னு ஆயிரும். 1ம் மைனஸ் 5யும் சேர்ந்தா மைனஸ் 4ன்னு ஆயிரும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y ஸ்கொயர் மைனஸ் 3y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இங்கே இந்த 3y மைனஸ் 9 கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? இந்த மீதி இருக்கிறது இங்கே வச்சுக்கலாம். 2 ரூட் ஆஃப் 2y ஸ்கொயர் மைனஸ் 3y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 9. மைனஸ் 3y இது ஆயிரும், இது வந்து ப்ளஸ் 4 ஆயிரும். அப்போ 2 ரூட் ஆஃப் 2y ஸ்கொயர் மைனஸ் 3y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 பிகம்ஸ் 13. 13 மைனஸ் 3y. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்மளால ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ரிமூவ் பண்ண முடியாதனால என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ண முடியாதனால மறுபடியும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னா 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y ஸ்கொயர் மைனஸ் 3y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் தான் ஸ்கொயர் பண்ணோம். 13 மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இது 2 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 2 ஸ்கொயர் பிகம்ஸ் 4. டேரெக்டாக எழுதிக்கிறேன். 4 இன்ட்டு ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் இந்த டேர்ம்ஸ் மட்டும் வரும். 2y ஸ்கொயர் மைனஸ் 3y மைனஸ் 5. இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ 2 இன்ட்டு a வந்து 13, b வந்து 3y ப்ளஸ் b ஸ்கொயர் 3y த ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 4 வந்து இது எல்லாத்துக்கும் கூட மல்டிப்ளை பண்ணணும். 8y ஸ்கொயர் மைனஸ் 4 3s are 12y 4 5s are 20 is equal to 13 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 169 கிடைக்கும். மைனஸ் 2 into 13 becomes
2 13s are 26. 26 into 3 வந்து 78 கிடைக்கும். 78y plus 3 square வந்து 9y square. 9y square கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்து, இப்போ ரூட் எதுவுமே இல்லை பாருங்க, எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன வரும்? 8y square minus 12y minus 20. 169 இந்த பக்கம் வந்தா minus 169 ஆகும். minus 78y இந்த பக்கம் வந்தா plus 78y plus 9y square இந்த பக்கம் வந்தா minus 9y square is equal to 0. இப்போ இந்த 8y square minus 9y square ஒரு லைக் டேர்ம், minus 12y plus 78y ஒரு லைக் டேர்ம், minus 20 minus 169 ஒரு லைக் டேர்ம். இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். 8 minus 9 என்ன வரும்? minus 1 minus 1y square. அப்ப minus y square ன்னு இருக்கும். அடுத்து லைக் டேர்ம் என்ன இருக்கு? minus 12y plus 78. minus 12y plus 78. சேம் சைனா டிஃப்ரெண்ட் சைனா? டிஃப்ரெண்ட் சைனா இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 66 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் பிளஸ். அப்ப பிளஸ் 66y. அடுத்து வந்து minus 20 minus 169. ரெண்டுமே சேம் சைனா இருக்கு. ஆட் பண்ணிட்டு அதே சைன் எழுத போறோம். அப்ப நம்மளுக்கு minus 189 கிடைக்கும் is equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே மைனஸ் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸால மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ்ல இருக்க y ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும், பிளஸ்ல இருக்கிற 66y மைனஸ் ஆயிரும், மைனஸ்ல இருக்கிற 189 பிளஸ் ஆயிரும் is equal to 0. இப்போ நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும்? y இங்க இருக்கிற 1 into 189 என்ன வரும்? 189 இப்படி பிரிச்சு minus 66 வரணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 189 வரணும், அதை ஆடோ சப்ராக்டோ பண்ணா 66 வரணும். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 63 3s தான் வரும். ஸோ 63 3s 189 வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா minus 66 வரணும். ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா இந்த நம்பர் வருதுன்னா இங்க இருக்கிற சைனை ரெண்டு நம்பருக்கும் கொடுத்துடணும். அப்பதான் சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைன் எழுதியிருக்கும். இப்போ இங்க 1 தான் இருக்கிறதுனால டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். என்ன ஆன்சர்னா y minus 63 into y minus 3 equal to 0. இந்த 0 அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். அப்போ y-யோட வேல்யூ என்ன வரும்? y அதாவது 1 1 y minus 63 equal to 0 1, y minus 3 equal to 0 1. அப்போ y-யோட வேல்யூ minus 63 அந்த பக்கம் போனா 0 plus 63 only 63. அதே மாதிரி இங்க minus 3 அந்த பக்கம் போனா 0 plus 3 becomes 3. ஓகே, ஸோ y-யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 63யும் 3யும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த சம் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் வந்துட்டதுனால நம்மளால ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்து சம்மை வந்து முடிக்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அகெயின் ஒரு ரூட் உள்ள வர்றதுனால மறுபடியும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணணும். அதுவுமே ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் கரெக்டாக பண்ணணும். ஒன் சைட் மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. போத் த சைட்ஸ் பண்ணணும். போத் த சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். a plus b the whole square a minus b the whole square யூஸ் பண்ணணும். வெறும் a plus b the whole square அதை பார்த்துட்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாமல் a square b square மட்டும் போட்டுறக்கூடாது. பர்ஃபெக்டாக கரெக்டாக ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.